friends, welcome to Kitchen's Time. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கராமணிக்குழம்பு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் ஒவ்வொண்ணா பார்த்துடலாம். வாங்க. நான் கராமணி எடுத்து வச்சிருக்கேன். 150 கிராம் கராமணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து கடுகு, சீரகம், 4 வெங்காயம், 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 2 பத்து தேங்காய் அரைச்சிக்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து தான் செய்ய போகிறேன். இப்போ குக்கரில் வந்து வறுத்துக்கலாம். வறுத்தாதாங்க நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும் குழம்பு. ஊற வச்சு செஞ்சால் அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க, ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. வறுத்து வந்து இதை அலசிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி அலசி 3 வாட்டி அலசிக்கோங்க. அலசி வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ மூடிடலாம். மூடி இது ஒரு 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லாவே குழைய வேகட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேங்க. எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகும் சீரகமும் போட்டுக்கிறேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் இதில் வந்து பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன்ல அதுவும் போட்டு ஓரளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வணங்கின பிறகு நான் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் 2ம் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா வெடிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் இருந்ததால் நான் வந்து 4 எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும், கண்ணாடி பதத்துக்கு வரணும். வந்த கையோட நான் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வந்து நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சும்மா மிக்சியில் ஒரு ரன் கூட பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தான். இதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா புளி கரைசல் ஊற்றிக்க போகிறேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு அந்த புளி கரைசல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து வந்த கையோட நான் வந்து இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறேன். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரமல்லியும் சேர்த்துருக்கோம்ல, அதனால் இதில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து காரமணி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பாயில் ஆகி வந்துச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணுங்க. நல்லா நசுக்கணும், நல்லா மாவாட்டும் வெந்திருக்கணும். இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காரமணி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அதுதாங்க டேஸ்ட்டு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சு வந்த கையோட நான் தேங்காய் பதை எடுத்து வச்சுருந்தால அது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் விழுதா. இதையும் இதில் கூட ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். இதை வந்து நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி கூட. பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி தரலாம். இதே மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலில் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.